Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? ஓகே, நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே டெய்லி ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.5ல் 10வது சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் u இஸ் ஈக்குவல் டு ஓகே, u இஸ் ஈக்குவல் டு யூனா யூனிவர்சல் செட் அனைத்து கணம் என்ன கொடுத்துருக்காங்க? 4, 7, 8, 10, 11, 12, 15, 16 அனைத்து கணம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கணம் ஏ கொடுத்துருக்காங்க 7, 8, 11, 12. கணம் பியும் 4, 8, 12, 15. அப்படின்னா தென் வெரிஃபை எதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்கன்னா டிமார்கன்ஸ் லா. அதில் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷனுக்கான டிமார்கன்ஸ் லா வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். அதான் கொடுத்துருக்காங்க. கன நிரப்பிக்கான விதிகளை சரிப்பார். அப்போ கன நிரப்பிக்கான விதிகள்னால் அது என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை மெமரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சம்ம செய்ய முடியும். சரியா? ஓகே, நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். படிக்காதவங்க கண்டிப்பாக படிச்சுக்கோங்கம்மா. கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த என்னன்னு சொல்லி அந்த லா எழுதி தான் செய்கிற மாதிரி இருக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டிமார்கனுடைய கன நிரப்பிக்கான விதிகள். கன நிரப்பிக்கான விதிகள் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். யூனியன் வச்சும் பார்த்துருக்கோம், இன்டர்செக்ஷனை வச்சும் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள் சொல்யூஷன். கன நிரப்பிக்கான விதிகள் என்னென்ன பார்த்துருக்கோம்? டிமார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷனுக்கான டிமார்கன்ஸ் லா என்னென்னா ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு உள்ள டேஷை கொண்டு வந்தால் ஏ டேஷ் யூனியன் என்னவா மாறிடும்? வெட்டாக மாறிடும் பி டேஷ். ஓகேவா? செகண்ட் ஒன் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ்னால் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் இந்த டேஷை கொண்டு வாங்கல. ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் வந்து யூனியன், அதாவது வெட்டு சேர்ப்பாக மாறிடும் பி டேஷ். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன நம்ம எடுத்துக்கணும்? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். யூனியன் அனைத்து கணம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். கணம் ஏ எழுதிக்குவோம், கணம் பி எழுதிக்கலாம். சரியா? இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன மாதிரி இருக்குது? ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ். ஓப்போ ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ்னால் என்ன மீனிங்? ஏயும் பிஏயும், அதாவது கணம் ஏயில் இருக்கக்கூடிய உறுப்பையும் கணம் பியில் இருக்கக்கூடிய உறுப்பையும் சேர்த்து எழுதணும். சரியா? அப்போது சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? கணம் ஏயோட உறுப்புகள் என்னென்ன? 7, 8, 11, 12 சேர்ப்பு கணம் பியோட உறுப்புகள் 4, 8, 12, 15 சேர்த்து எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேர்ப்புன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எப்போவுமே 2 செட்டு இருக்குன்னா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எலமெண்ட் அப்படியே பார்த்து ஃபாஸ்ட்டாக கடகடன்னு எழுதிடுங்க. 7 இருக்கா? 7க்கு எழுதிக்கலாம். 8, 11, 12 எழுதிட்டு செகண்ட் செட் இருக்கு இல்லையா? இந்த கணம் பி இதை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். 4 இருக்கா? இல்லை, இங்கே எழுதிக்கலாம். அதுக்கடுத்து 8 ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம எழுதக்கூடாது, வேண்டாம். 12மே நம்ம ரைட் பண்ணியிருக்கோம், வேண்டாம். 15 வந்து இல்லை, ஸோ 15 சேர்த்துக்கலாம். இதான் இதோட வேல்யூ ஏ யூனியன் பி உடைய மதிப்பு. இப்போது என்ன கண்டுபிடிக்கணும்? கொஸ்டின் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹோல் டேஷ். அப்போ ஹோல் டேஷ்னால் எதுலேருந்து வந்து கழிக்கணும்? அனைத்து கணத்துலேருந்து தான் கழிக்கணும். அப்போ யூனிவர்சல் செட்டிலேருந்து தான் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னால் என்ன மீனிங்? யூ மைனஸ் ஏ யூனியன் பி யூனிவர்சல் செட் அனைத்து கணம். இப்போ அனைத்து கணத்தோட மதிப்பு என்னென்ன இருக்குது? 4, 7, 8, 10, 11, 12, 15, 16. இது இதோட மதிப்பு ஆக்சுவலாக அனைத்து கணத்தோட கூட இருக்கக்கூடிய உறுப்புகள் ஐ மீன். ஓகேவா? மைனஸ் இப்போது என்ன அர்த்தம்? ஏ யூனியன் பி என்ன கண்டுபிடிச்சோம்? 7, 8, 11, 12, 4, 15. ஸோ எல்லாமே எழுதியாச்சு. இப்போது என்ன பண்ணணும்? இந்த உறுப்புகளை அனைத்து கணத்தில் கழிக்கணும், கேன்சல் பண்ணணும். 7 இருக்கா? ஓகே, கேன்சல் பண்ணிக்கலாம். 8 கேன்சல் பண்ணிக்கலாம். 11 கேன்சல் பண்ணலாம். 12 கேன்சல். 4 இருக்கா? 4 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். 15 இருக்குது, கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் என்னென்ன கேன்சல் ஆகாத உறுப்புகள் இங்கே இருக்குது? 10 இருக்குது, 16 இருக்குது. அப்போ இந்த 2 உறுப்பும் தான் என்னது? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, இப்போது ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ
டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். அப்போ ஏ டேஷ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி டேஷ் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பை எழுதணும் வெட்டு. இப்போ ஏ டேஷில் நமக்கு என்ன தெரியும், அனைத்து கணம் மைனஸ் ஏ, யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ. இப்போ அனைத்து கணத்தோட மதிப்பு ஃபுல்லாக எழுதி மைனஸ் கணம் ஏவோட உறுப்புகள் என்னென்ன, 7, 8, 11, 12. இப்போ இங்கே என்ன இருக்குது உறுப்பு, இங்கே 7 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம், 8 கேன்சல், 11 இருக்குது கேன்சல், 12 இருக்குது கேன்சல். இப்படி கேன்சல் பண்ணது போக ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இங்கே அனைத்து கணத்தில் என்ன இருக்குது, 4, 10, 15, 16 அந்த உறுப்புக்களை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பி டேஷ்னு சொல்லும் போது இங்கே என்ன பண்ணோம், ஏ டேஷ்க்கு என்ன பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் பி டேஷ்க்கு பண்ண போகிறோம். இங்கே எப்படி அனைத்து கணத்துலேருந்து ஏயை கழிச்சோமோ அதே மாதிரி அனைத்து கணத்துலேருந்து பியை கழிக்கணும். அப்போ இங்கே அனைத்து கணத்தோட மதிப்பு ஃபுல்லாக ரைட் பண்ணி மைனஸ் பியோட மதிப்பு வந்து என்ன, ஐ மீன் பியில் கணம் பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன, 4, 8, 12, 15 எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், கணம் பியில் இருக்கக்கூடிய உறுப்பை அனைத்து கணத்தில் கழிக்கணும், கேன்சல் பண்ணணும். 4 இருக்கா, இருக்குது கேன்சல், 8 கேன்சல், 12 கேன்சல், 15 இருக்குது கேன்சல். இப்போ மிச்சம் உறுப்புகள் என்னென்ன இருக்குது, 7 இருக்குது, 10 இருக்குது, 11 இருக்குது, 16. இதான் என்னது, பி டேஷ். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏ டேஷும் கண்டுபிடிச்சிட்டோம், பி டேஷும் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுக்கும் வெட்டு பொதுவாக என்ன இருக்கோ அந்த உறுப்புக்களை தான் நம்ம எடுத்து எழுதணும். அப்போ பாருங்கள், ரெண்டுக்கும் பொதுவாக என்ன உறுப்பு இருக்குது, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷோட வேல்யூ எழுதிக்கலாம், 4, 10, 15, 16 ரைட் பண்ணியிருக்கேன். வெட்டு பி டேஷோட வேல்யூ என்ன இருக்குது, 7, 10, 11, 16 எழுதிட்டு ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது, 7 இருக்கா, இல்லை, 10 இருக்கா, இருக்குது, 11 இல்லை, 16 இருக்குது. அப்போ 2 உறுப்பு தான் இருக்குது. என்ன இருக்குது, 10, 16 மட்டும்தான் இந்த ரெண்டு செட், இந்த ரெண்டு கணத்துலையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள். ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ல் நமக்கு என்ன கிடைச்சது, 10, 16 தானே கிடைச்சது. அப்போ ஈக்குவேஷன் 2ல் என்ன தான் கிடைச்சிருக்கு, 10, 16. அப்போ 1 மற்றும் 2லிருந்து என்ன சொல்லிடணும், ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் என சரிபார்க்கப்பட்டது. ஹென்ஸ் இட்ஸ் வெரிஃபைட். ஓகேவா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷனில் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், வெட்டுக்கான நம்ம வந்து டிமோகன்ஸ் லா வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபஸ்ட் எடுத்துக்கலாமா, என்ன இருக்குது பேக்கெட்குள்ளே, ஏ வெட்டு பி இருக்குது, இதை மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். கணம் என்ன, ஏ வெட்டு பி, கணம் ஏயோட உறுப்புகள் எழுதுங்க, வெட்டு கணம் பியோட உறுப்புகள் எழுதலாம். ஓகே, எழுதியாச்சா, கணம் ஏழு உறுப்புகள் 7, 8, 11, 12. அதே மாதிரி வெட்டு கணம் பியோட உறுப்புகள் 4, 8, 12, 15. இப்போ அது ரெண்டுலேயும் பொதுவாக என்ன உறுப்பு இருக்குது பாருங்கள், 7 இருக்கா, இல்லை, 8 இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது, 11 இல்லை, 12 ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போது என்ன பண்ணலாம், எந்தெந்த உறுப்புகள் பொதுவாக இருக்குது, 8 இங்கே இருக்குது, 12. இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ் 8 and 12. ஸோ 8, 12ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சாச்சு. ஏ வெட்டு பி த ஹோல் டேஷ் அப்படின்னா அனைத்து கணத்திலிருந்து கழிக்கணும். யூ மைனஸ் ஏ வெட்டு பி, அனைத்து கணம் மைனஸ் ஏ வெட்டு பி. அனைத்து கணத்தோட உறுப்புகள் என்னென்னு எழுதலாம். மைனஸ் ஏ வெட்டு பி என்ன கண்டுபிடிச்சோம், 8, 12. இப்போ என்ன மீனிங், நம்ம இந்த ஏ வெட்டு பியோட உறுப்புக்களை அனைத்து கணத்தில் கழிக்கணும், கேன்சல் பண்ணணும். 8 இருக்கா, இருக்குது, அடித்தாச்சு, 12 கேன்சல். மீதம் உறுப்புகள் என்ன இருக்குது, 4, 7, 10, 11, 15, 16. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே கம்மா போட்டு ரைட் பண்ணிக்கலாம். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். ஓகேவா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். அப்போ ஃபஸ்ட்டு ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும், செகண்டு பி டேஷ் கண்டுபிடிச்சி ரெண்டையும் சேர்க்கணும். ஏ டேஷ் என்ன அர்த்தம், அனைத்து கணத்திலிருந்து ஏயை கழிக்கணும், யூ மைனஸ் ஏ. இப்போ அனைத்து கணத்தோட மதிப்பு கொஸ்டினில் கொடுத்தாங்க, அதை நம்ம எழுதியாச்சு. மைனஸ் ஏ, கணம் ஏவோட மதிப்பு, ஐ மீன் உறுப்புகள் என்னென்ன கொடுத்தாங்க, 7, 8, 11, 12. இப்போ என்ன பண்ணணும், இது எல்லாமே என்ன, கணம் ஏவோட உறுப்புக்களை அனைத்து கணத்தில் போய் கழிக்க போகிறோம். 7 இருக்கா, இருக்குது, கேன்சல், 8 கேன்சல், 11 இருக்குது, கேன்சல், 12 இருக்குது, கேன்சல். மீதம் உறுப்புகள் அனைத்து கணத்தில் என்னென்ன இருக்குது, 4, 10, 15, 16.
ஸோ இதுதான் இதோட எலமெண்ட்ஸ் ஏ டேஷ். பி டேஷ்னு சொல்லும்போது சேம், இங்கே எப்படி ஏ டேஷ்க்கு பண்ணோம் யூ மைனஸ் ஏன்னு, அதே மாதிரி யூ மைனஸ் பி. அனைத்து கணத்தோட வேல்யூஸ் எல்லாமே எழுதுகிறோம், எலமெண்ட்ஸ் எல்லாமே எழுதிட்டு மைனஸ் கணம் பி உடைய உறுப்புகள் என்னென்ன 4, 8, 12, 15 எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஃபுல்லாக கணம் பி. கணம் பியோட உறுப்புக்களை அனைத்து கணத்தில் கழிக்கணும். 4 இருக்கா, கேன்சல், 8 கேன்சல், 12 கேன்சல், 15 கேன்சல். கேன்சல் பண்ணது போக ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அனைத்து கணத்தில், அந்த உறுப்பு தான் பி டேஷாக இருக்கும். அப்போது 7, 10, 11, 16. ஓகேவா? ஸோ அப்போ ஏ டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம், பி டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ண, ரெண்டையும் சேர்க்கணும், சேர்த்து எழுதணும். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னு சொல்லும் போது ரெண்டுலேயுமே 2 செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை எழுதி யூனியன் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 செட்டு கொடுத்து யூனியன் சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்படியே 4, 10, 15, 16. செகண்ட் செட்டில் என்ன இருக்குது, 7 ரைட் பண்ணல எழுதிக்கலாம். 10 வந்து ரைட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, ஸோ மறுபடியும் எழுதக்கூடாது. 11 ரைட் பண்ணல பண்ணிக்கலாம். 16 ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டோம், ஸோ தேவையில்லை, மறுபடியும் ரைட் பண்ணக்கூடாது. ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போது ஈக்குவேஷன் 2ல் என்னென்ன வேல்யூஸ் கிடச்சிருக்கு, எலமெண்ட்ஸ் 4, 10, 15, 16, 7, 11. அப்போ ஈக்குவேஷன் 1ல் நமக்கு என்னம்மா கிடைச்சது, ஈக்குவேஷன் 1லேயும் அதே எலமெண்ட்ஸ் தானே கிடைச்சது. 4, 7, 10, 11, 15, 16. அப்போ என்ன இருக்குது, ஃப்ரம் 1 and 2லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2ன்னு கூட எழுதிக்கலாம். இப்போ என்ன, ஏ வெட்டு பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். என்ன எழுதணும், ஹென்ஸ் இட்ஸ் வெரிஃபைடு, அதாவது சரிபார்க்கப்பட்டது. ஓகேவா? என்னோடய டீச்சிங் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, கன்ஃபியூஸாக இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.